ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் vlogs. இன்னைக்கு வந்து நிலா பிஸ்கெட் செய்முறை பார்க்க போகிறோம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 2 கப் மைதா மாவு, கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இது மெழுகுத்தூள் கொஞ்சோண்டு எடுத்துக்கேன், மஞ்சாத்தூள் ஒரு 2 சிட்டிகை, சீரகத்தூள் ஒரு சிட்டிகை எடுத்துருக்கேன் வாசனைக்காக. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் மாவை பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மெழுகுத்தூள், மஞ்சத்தூள், சீரகம் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு மசாலாலாம் போட்டு. இப்போ இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கல்லெண்ணெய், நான் கல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பழத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொட்டி மாவு பழத்துக்கு. இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரொட்டி தேய்க்கிற கட்டை எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு மாவு தடவிக்கலாம். தடவிட்டு இந்த மாவு வந்து போட்டு கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது மாவு திரட்டி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரொட்டி மாவில் தேய்ச்சிக்கலாம். உருட்டி மாவில் தடவி தேய்ச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போது தேய்ச்சாச்சு. இப்போது இந்த மாதிரி மூடி வச்சு இப்படி ஓரம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த நிலா பிஸ்கெட்டை உங்களுக்கு எந்த ஷேப்லனா கட் பண்ணிக்கலாம். நான் அந்த மூடியில் சரியாக ஷேப் வராததுனால கொஞ்சோண்டு இந்த மாதிரியும் கொஞ்சோண்டு ஸ்கொயர் ஷேப்லேயும் பண்ணலான்ட்டு இப்போ கட் பண்ண போகிறேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ அதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். ஆன் பண்ணுறேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ இதை எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது கொஞ்சோண்டு இது மேலே உப்பு போட்டு தூவிக்கலாம். பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு மிளகாய் தூள், வாங்க சாப்பிடலாம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.